விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankanni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி செலுத்துவோம். ஒரே குடும்பமாக அன்னையினுடைய திருப்பாதத்திலே அந்த கடவுள் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். புதிய வாழ்வை, புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். இது நாள் வரை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், வழி நடத்துதல்கள் என எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அந்த கடவுளுக்கு நம்முடைய தாயின் வழியாக, இத்திருப்பலியின் வழியாக நன்றி செலுத்துவோம். நன்றியோடும் நம்பிக்கையோடும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உள்ளத்தை இல்லத்தை விருப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர் என்று இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். சிறப்பாக வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் உடல்நலமில்லாமல் இருக்கின்ற அத்துணை சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு வாழ்வு அருள்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோவாபு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தியுள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன், அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே, அப்சலோமே என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 86 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும்.
பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். செவி சாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். செவி சாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். செவி சாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். செவி சாய்த்து பதிலளியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். செவி சாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். செவி சாய்த்து பதிலளியும். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுக்கரை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிறு என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமையை வர வர மிகவும் கேடுகெட்டது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டிருந்தார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்த வல்லமை வெளியேறுவதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேல் ஆடையை தொட்டது யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து கொண்டு நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தவற்றை அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவர்களுடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கின்றீர் என்றார்கள். அவர்கள் சொன்னதை இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்மிடம் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுகை ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகின்றாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்று பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 ஆண்டு வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய இணையனுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர்.
இன்றைய மைய சிந்தனை. நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஏதோ நம்முடைய நம்பிக்கை உணர்ச்சி மிக்க அல்லது உணர்ச்சி வயப்பட்ட நம்பிக்கையாக இருந்துவிடக் கூடாது. ஏதோ திருப்பலியில் வருகின்றோம், திருப்பலியில் ஜெபிக்கின்றோம், அல்லது நற்செய்தி கூட்டங்களுக்கு கரிஸ்மேட்டிக் ப்ரேயருக்கெல்லாம் செல்கின்றோம். அப்பொழுது நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஏதோ உணர்ச்சி வயப்பட்டு உணர்ச்சி பொங்க ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லிவிட்டு, ஒரு துன்பங்கள் வருகின்ற பொழுது ஏன் கடவுளே என்னை கைவிட்டீர், உனக்கு கண் இல்லையா, கை இல்லையா, காதில்லையா என்று சொல்லி கடவுளை நாம் திட்டாமல், உணர்ச்சி வயப்படாமல், என்ன நேர்ந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை தான் கடவுள் விரும்புகின்றார். அப்படி அந்த நம்பிக்கைக்கு சான்று பகிர்ந்தவர்கள்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட இருவர்கள். ஒருவர் விளிம்பு நிலையில் வாழ்ந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண். மற்றொருவர் மைய பகுதியில் வாழ்ந்த தொழுகைக்கூட தலைவர் யாயிரனுடைய ஒரே மகள் 12 வயது நிரம்பியவள். லூக்கா 8:40-42 படிக்கின்றோம். அந்த யாயிருக்கு ஒரே மகள் 12 வயது நிரம்பியவள். ஆக இந்த இருவரும் 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண், 12 வயதேயான இறந்த பெண். இந்த இருவரும் நம்பிக்கையினால் நலம் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய நற்செய்தியில் நம்பிக்கை நோயுற்ற சமூகத்தை நலப்படுத்துகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ சாதாரணமாக நாம் கடந்து சென்றுவிட முடியாது. இயேசுவையே சற்று யோசிக்க வைத்த தருணம், இயேசுவையே சற்று நின்று இவர்களுடைய நம்பிக்கை இவ்வளவு பெரிதா என்று சொல்லி ஒரு கணம் யோசிக்க வைத்த நிகழ்வுதான் இன்றைய இந்த 2 நிகழ்வுகள். சாதாரணமாக நாம் கடந்து சென்றுவிட முடியாது. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண், இயேசுவால் மட்டுமே தன்னை குணப்படுத்த முடியும் என்ற அழுத்தமான ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. இயேசுவால் மட்டுமே குணப்படுத்த முடியும். ஏன்? அன்று உள்ள சட்டத்திட்டங்கள் அப்படி. லேவியர் புத்தகம் 15:25-31 இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஒரு பெண், அந்த காலத்தில் பெண்ணை மண்ணுக்கு சமமாக மதித்தார்கள். பெண் ஒன்றுமே இல்லை என்று சொன்னார்கள். அதுவும் தீட்டுப்பட்டவள், பொதுவெளியில் வரக்கூடாது. அந்த பெண் தொடுகின்றவளும் அல்லது அந்த பெண்ணை தொட்டு சுகப்படுத்துகிறவர்களும் தீட்டுதான் என்று சட்டத்திட்டங்கள் நிகழ்ந்த ஒரு காலகட்டத்தில் அத்துணை ஆண்கள் சூழ்ந்திருக்கின்ற மத்தியில் அந்த கூட்டத்தில் இந்த பெண் இயேசுவால் மட்டுமே எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி கூட்டத்தை கிழித்து கொண்டு அங்கே செல்கிறார். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. அதே போல இயேசுவால் தான் குணப்படுத்த முடியும் என்ற திடமான நம்பிக்கையினால்தான் அந்த தொழுகை கூட தலைவரான யாயிர் இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார். அதனால்தான் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கின்றது. நினைத்து பார்ப்போம். 12 ஆண்டுகள் இந்த பெண் இரத்தப்போக்கினால் வருந்தினாள். தன்னிடமுள்ள பணத்தை எல்லாம் செலவழித்து மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்று பார்த்திருக்கிறார். முடியவில்லை. அவருடைய நிலைமை நாளுக்கு நாள் கேடுற்றது என்று நாம் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். நோய் மட்டுமா? இல்லை, சமுதாயத்தினாலும் அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ஒருபுறம் உடலில் உள்ள நோய் 12 ஆண்டுகளாக எத்தனையோ மருத்துவம் செய்தும் இன்னும் குணமாகவில்லை. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி கொண்டே வருகிறது. இது ஒரு புறம். மற்றொரு புறம் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஒதுக்கி வைக்க வேண்டும், பொதுவில் வரக்கூடாது என்று சொல்லி உள்ளத்து அளவிலும் உடல் அளவிலும் அந்த பெண் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரம். எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 12 வருடங்கள் அந்த பொறுமையினுடைய உச்சமாக அவள் இருக்கின்றார். அதே போல யாயினுடைய மகளுக்கும் நிகழ்ந்ததும் அதுதான். ஒரே மகள், சிறுமி, 12 வயது நிரம்பியவள். இயேசுவிடம் வருகிறார். இயேசுவும் வருகிறார் குணப்படுத்துவதற்கு. ஆனால் அங்கே காலதாமதம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் இடையில் இந்த 12 ஆண்டுகள் வருந்திய பெண்ணுக்கு சுகம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. சற்று காலதாமதம் ஏற்படுகிறது. இடையில் இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே என்ன சொல்கிறார்கள்? உன்னுடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். ஆக அவரும் ஒரு பொறுமையை இழக்காமல் பொறுமையின் உச்சத்தில் இருக்கிறார். நம்பிக்கை மற்றும் அந்த பொறுமை அங்கு ஒன்று சேர்கிறது. சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இத்துணை தடைகளை தாண்டிதான் அவர்கள் இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர். அந்த ஒரு தாரக மந்திரத்தை தான் நாமும் நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள, வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால் தான் நான் சொல்வேன், நம்முடைய நம்பிக்கை மேலோட்டமானதாக இல்லாமல் வேரோட்டமாக இருக்க வேண்டும். மேலோட்டமாக இருக்கக்கூடாது நம்முடைய நம்பிக்கை, மாறாக வேரோட்டமாக, ரூட் என்று சொல்கிறோமே, ஒரு மரம் அப்படி வலிமையாக நிற்கிறது என்றால் அதனுடைய வேர் மண்ணில் தன்னுடைய பரப்பி தன்னுடைய அந்த ஒரு சக்தியால் தான் அந்த மரம் நின்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய விசுவாச வாழ்விலும் மேலோட்டமாக இல்லாமல் வேரோட்டமாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எசையா புத்தகம் அதிகாரம் 59 இறைவசனம் 1 வாசிக்கின்றோம். மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கை குறுகி போய்விடவில்லை. மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கை குறுகி போய்விடவில்லை. கேட்க முடியாதவாறு ஆண்டவருடைய காதும் மந்தமாகிவிடவில்லை. அதே போல நாம் வாசிக்கின்றோம் சாலமோன் ஞானம் அதிகாரம் 16 இறைவசனம் 12. பச்சிலையோ களிம்போ எனக்கு நலமளிக்கவில்லை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மட்டுமே நலமளித்தது என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த டச் ஆஃப் த மாஸ்டர்ஸ் ஹேண்ட் என்ற ஒரு கவிதை புத்தகம், மீரா புரூக்ஸ் எழுதிய ஒரு கவிதை புத்தகத்தில் வருகின்ற ஒரு நிகழ்வு. விற்பனைக்காக ஒரு பழைய வயலின் வருகின்றது. அந்த வயலினை வாங்குவதற்கு யாரும் முன் வரவில்லை. ஏலத்திற்காக வருகின்றது. $1 கொடுத்து கூட வாங்க முன் வரவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு வயதானவர் இருக்கின்றார். அந்த வயதானவர் அந்த தூசு படிந்த பழைய அந்த வயலினை எடுத்து வாசிக்கின்றார். அவர் வாசிக்கின்ற பொழுது அந்த இசை அங்கு சுற்றியுள்ளவர்களை மெய்சிலிருக்க வைக்கின்றது. ஆஹோ ஓஹோ என்று புகழ்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இசையா இந்த பழைய தூசி படிந்த ஒரு வயலின் என்று நினைத்தோம். இதிலிருந்து மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு இசை என்று சொல்லி அந்த வயலினை ஏறக்குறைய $3000, $1 கூட வாங்க முன் வராதவர்கள் அந்த வயலினை $3000 அவர்கள் வாங்கி செல்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய முதல் புதுமையை அந்த கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய புதுமையை செய்தார். இயேசு இருக்கும் இடத்தில் நிறைவு உண்டு. இயேசு இருக்கின்ற இடத்தில் நிறைவு உண்டு. திராட்சரசம் தீர்ந்து போனாலும் இயேசுவினுடைய ஆற்றல் அந்த குறையை போக்கியது. முதல் புதுமையில் திராட்சரசம் தீர்ந்து போனாலும் இயேசுவினுடைய ஆற்றல் அந்த குறையை போக்குகின்றது. முதல் புதுமையை செய்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வேன், கடவுள் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார். ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தாமதப்படுத்துவார். அது நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் தான் நம்முடைய விசுவாசம் உணர்ச்சி பொங்க இருக்கின்றது. சில நேரங்களில் கடவுள் கால தாமதம் செய்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் மேலோட்டமானதாக இருக்கின்றதை தவிர வேரோட்டமானதாக இருப்பது கிடையாது. கடவுள் ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் தாமதப்படுத்துகிறார் என்றால் கண்டிப்பாக தரமானது செய்ய இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் பயணப்பட அழைக்கப்படுகின்றோம். 4-5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பம், அண்ணன், தங்கை மற்றும் தாய், இந்த மூவரும் அலுவலகத்தில் சந்தித்தார்கள். ஒரு சாட்சி சொல்வதற்காக வந்திருந்தார்கள். அந்த அண்ணன் தங்கை பெயர் இமான் ரோஸ்லின், அந்த தாயினுடைய பெயர் ஞானம்மாள். 2024 மே 28 மாலை 5 மணிக்கு அந்த தாயானவள் மயங்கி கீழே விழுகின்றாள். என்ன என்று விசாரிக்கின்ற பொழுது மூளையில் இரத்த கசிவு ஏற்படுகின்றது. உடனே அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அங்கு செல்கின்ற பொழுது மருத்துவர்கள் சொல்கிறார்கள் 0.5%, அதுதான் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்தாலும் அந்த தாயானவள் உயிரோடு இருப்பாள் என்று சொல்கிறார்கள். அந்த அண்ணன் தங்கை இருவரும் தங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் ஆலோசனை செய்கிறார்கள். அவரும் அதைத்தான் சொல்கிறார், ஆப்ரேஷன் பண்ணால் 0.5%, அவ்வளோதான் உயிரோடு இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அருகில் உள்ள ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் சொன்ன நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களுடைய தாய் சிறுவயதில் அந்த 2 பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்த ஒரு நிகழ்வு, நற்கருணை என்பது சாதாரண அப்பம் கிடையாது, அதில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வளர்த்திருக்கிறார்கள். அதே போல அதிகாலை ஜெபத்தினுடைய வல்லமையையும் அவர்கள் சொல்லி அந்த பிள்ளைக்கு வளர்த்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் இருவரும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள், ஜெபிக்கின்றார்கள். எங்களுடைய தாய்க்கு சுகம் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். மருத்துவர் சொல்கிறார், ஓகே, அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று சொல்கின்ற பொழுது பணம் தேவைப்படுகிறது, 2.5 லட்சத்திற்கு மேல்.
அந்த நேரத்தில் எப்படி பணத்தை புரட்டுவது என்று தெரியவில்லை. ஒரு சில உதவியோடு அந்த மருத்துவ சிகிச்சையை ஆரம்பிக்கின்றார்கள். அப்படியாக அந்த மருத்துவ சிகிச்சை நடந்து முடிகின்றது. 3 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் சொல்கிறார்கள், செய்து முடித்தாயிற்று, ஆனால் அந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கணும், ஆனால் ரொம்ப நாள் அப்படி இருக்கக்கூடாது, அந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட் இல்லாமல் உங்கள் அம்மா இருக்கணும், அதற்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி ட்ரக்காசமி என்ற ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். தொண்டையில் ஒரு துளையிட்டு அதில் டியூப் செலுத்தி அதன் மூலமாக செய்கின்ற ஒரு அறுவை சிகிச்சை. இப்படியாக நகர்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து அவர்களால் பேச முடியாது என்று சொல்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து அவர்களுக்கு சுய நினைவு இருக்காது என்று சொல்கிறார்கள். இப்படியாக அவருடைய வாழ்வு அந்த மருத்துவமனையிலே கடந்து செல்கின்றது. ஆனால் அந்த அண்ணனும் தங்கையும் எங்களுடைய தாயை நாங்கள் எப்படி காப்பாற்றினோம் என்று சொன்ன ஒரு நிகழ்வு என்னவென்றால், எங்களுடைய தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது நாங்கள் கடவுளிடம் வேண்டினோம். எங்களால் முடிந்த அளவிற்கு ஏறக்குறைய 11-12 லட்சம் செலவு செய்து விட்டோம், முடியவில்லை. மறுபடியும் அரசு மருத்துவமனைக்கு மாற்றுகிறார்கள். சென்னையில் நடந்த நிகழ்வு. எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்துவிட்டோம், இனிமேல் நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் செய்த நிகழ்வு திருப்பாடல் 23 மற்றும் திருப்பாடல் 91 தினந்தோறும் வாசிக்கின்றார்கள். தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கின்றார்கள். அருகில் இருந்த பங்கு தலங்களில் சென்று பங்கு தந்தையர்களை அழைத்து நற்கருணையை கொண்டு வந்து அந்த டியூபில் கரைத்து அவர்களுக்கு உணவாக அந்த நற்கருணை ஆண்டவரை செலுத்துகிறார்கள். அதோடு கூட அந்த பங்கு ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து அவர்கள் தங்கியிருந்த அந்த மருத்துவ அறையில் அவர்கள் தெளிக்கிறார்கள். அருகில் இருக்கிறவர்களாம் பார்ப்பான், என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டு இருக்கு, ஒன்றும் புரியலை, என்ன செய்துனே தெரியலையே என்று சொல்லி அவர்கள் ஏளனப்படுத்தினாலும் புரியாமல் பேசினாலும் தான் கொண்ட நம்பிக்கையில், வேரோட்டமான நம்பிக்கையில், மேலோட்டமான நம்பிக்கை அல்ல, வேரோட்டமான நம்பிக்கையில் அந்த பெண் செய்கின்றார்கள். ஆக இறுதியாக அந்த பெண் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். இந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி குடியேறுவதற்குள்ளாக என்னுடைய தாய் வீட்டிற்கு வர வேண்டும். அதைத்தான் அவர்கள் சொல்லி ஜெபிக்கின்றார்கள். குடியேறுவதற்குள்ளாக என்னுடைய தாய் நலத்தோடு சுகத்தோடு வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். புதுமையிலும் புதுமையாக நடக்க முடியாது, பேச முடியாது, நினைவு வராது, பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்ன அதே தாய், அந்த தங்கையும் அந்த அண்ணனும் அந்த தாயும் இதே ஆலயத்திற்கு வந்து சாட்சி சொன்னார்கள் அலுவலகத்திலே. அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கண்ணு தண்ணீர் அப்படியே ஊற்றுகின்றது. மருத்துவ சிகிச்சைக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் எடுத்த ஃபோட்டோவையும் நான் அவர்களை நேரில் கண்ட அவர்களுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது ரொம்ப வித்தியாசம். முடியாது, அவ்வளவுதான் என்று சொல்கின்ற இடத்தில் கடவுள் தொடங்கி வைப்பார். முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கின்ற இடத்தில் அந்த கடவுள் தொடங்கி வைப்பார். நம்முடைய நம்பிக்கை வேரோட்டமாக இருக்கின்ற பொழுது, மேலோட்டமாக அல்ல, வேரோட்டமாக நம்முடைய நம்பிக்கை இருக்கின்ற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய புதுமைகளை நாம் சொல்லலாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது. நான் இங்கு தொடக்கத்தில் வந்த பொழுது தீர்த்தம் தெளிக்க வேண்டும், எல்லா பூசையிலும் முடிந்த பிறகு தீர்த்தம் தெளிக்க வேண்டும். அப்படியாக தெளித்து என்ற பொழுது இந்த கை சரியில்லை, கொஞ்சம் வலி, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் கூட இருந்த தந்தையர்கள் எல்லாம் உதவி செய்து அந்த தீர்த்தத்தை எல்லாம் நாங்கள் தெளித்தோம். எல்லா பூசையிலும் தெளிக்க வேண்டும். முதல் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை நிகழ்வு பேராலயத்திலே நடைபெறும். முதல் வெள்ளிக்கிழமை ஆலயத்தை சுற்றி வருவோம், பிறகு நற்கருணை ஆராதனை. முதல் சனிக்கிழமை அப்படித்தான் நற்கருணை ஆண்டவரை பவனியாக எடுத்து நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்கின்ற நிகழ்வும் இந்த பேராலயத்திலே ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் முதல் சனிக்கிழமையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த முதல் வெள்ளிக்கிழமை நற்கருணை ஆண்டவரை அந்த கதிர் பாத்திரத்தில் வைத்து இந்த பேராலயத்தை சுற்றி வர வேண்டும், வைக்க வேண்டும், அதை தாங்கி கொண்டு வர வேண்டும். எனக்கு கை வலி, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அதை நற்கருணை ஆண்டவரை தூக்குவதற்கு முன்பாக மனதிற்குள்ளாக ஒரு ஜெபம் செய்து கொண்டு தான் அந்த உடுப்பெல்லாம் போட்டு எடுத்தேன். கை வலிக்கக்கூடாது, நற்கருணை ஆண்டவரை நன்றாக நான் சுமந்து வர வேண்டும் என்று. அன்று நடந்த ஒரு அதிசயம் என்னவென்றால், அதற்கு முன்னாக அந்த நற்கருணை ஆண்டவரை அந்த கதிர் பாத்திரத்தோடு தூக்குகின்ற பொழுது கொஞ்சம் வெயிட்டு, கனம் அதிகமாக இருக்கும். ஆனால் அன்று அந்த நற்கருணை ஆண்டவரை தூக்குகின்ற பொழுது ஒரு தர்மாக்கோல் வெயிட் எவ்வளவு இருக்கும், ஒரு சின்ன ஒரு தர்மாக்கோல் ஷீட்டு வெயிட் ரொம்ப இலகுவாக லேசாக இருக்கும். அந்த நற்கருணை ஆண்டவரை கதிர் பாத்திரத்தோடு தூக்குகின்ற பொழுது அன்று
அந்த கதிர் பாத்திரத்தினுடைய வெயிட் கணம் ஒரு தர்மாகோல் ஷீட்டை தூக்குனா எவ்வளவு வெயிட்டு கம்மியாக இருக்கும். நற்கருணை அந்த கதிர் பாத்திரத்தை தூக்குகின்ற ஒரு நினைவு கூட இல்லை. இது ரொம்ப கையை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு வர்ற போல இருந்தது. அதை அந்த முதல் வெள்ளிக்கிழமை மறையுரை வைத்த அருள் தந்தையிடம் கூட நான் சொன்னேன். தனிப்பட்ட விதத்தில் நான் உணர்ந்த ஒரு புதுமை. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். ஊர் சொல்லும், உலகம் சொல்லும், அருகில் இருக்கிறவர்கள் சொல்வார்கள், மருத்துவர்கள் சொல்வார்கள், ஒன்றுமில்லை, முடிந்துவிட்டது, அவ்வளவுதான், பார்த்து கொள்ளுங்கள், எடுத்து செல்லுங்கள், அழைத்து செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி சொல்கின்ற இடத்தில் இந்த கடவுள் நம்முடைய வாழ்வை தொடங்கி வைப்பார். ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயேற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயேற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் வளர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் வளர்ந்திடும் பலியினை. தேவனிடையாய் மாற்றிடுவே, தேவனிடையாய் மாற்றிடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு அளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. அஞ்சாமல் நம்பிக்கை மட்டும் கைவிடாமல் அவர் மீது நம்முடைய பாரத்தை எல்லாம் செலுத்தி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இயேசுவே, எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகள், மனித பலகீனத்தால் நாங்கள் தவறிய தருணங்களை எல்லாம் கண்கொண்டு பாராமல் எங்களுடைய எளிய ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான அமைதியையும் அன்பையும் ஒற்றுமையையும் நிறைவான வாழ்வையும் அளித்து காத்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணுக்கும் யாயிருடைய மகளுக்கும் சுகம் கொடுத்தவர், உயிர் கொடுத்தவர், நம்மை கருவில் பெயர் சொல்லி அழைத்தவர், கண்டிப்பாக கைவிட மாட்டார், வழி நடத்துவார் இந்த நற்கருணை ஆண்டவர். அந்த நம்பிக்கையில் இந்த தெய்வம் இன்று நமக்கு தருகின்ற இந்த திருவிருந்தில் அழைப்பு பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். கோடை நீரை நாடி வரும் வானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்க வந்த நன்மை எண்ணியே நான் ஏங்கினேன், இதயம் திறந்தே. கோடை நீரை நாடி வரும் வானின் நிலையில் உயிரின் தாகம் தீர்க்கும் உங்கள் நன்மை எண்ணியே நான் ஏங்கினேன், இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அளித்திடவா, துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் பெற மன்றாடுவோம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆண்டவரோடும் அன்னை ஆரோக்கிய தாயோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு